ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் ரைட்டிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்ம ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் டெவலப் பண்ணலாம், நாம் எழுதுறது மற்றவங்களுக்கு புரியணும் இல்லையா? ஸோ நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்குமோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்க படிக்கும்போது கூட புரியும். அண்ட் உங்களுக்கே அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒரு தடவை நோட்ஸ் எழுதுகிறோம், ஒரு தடவை நோட்ஸ் எழுதிட்டு இன்னொரு தடவை படிக்கும்போது நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் நமக்கே சில டைம் புரியாது. ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் டெவலப்மெண்ட் தான் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுக்குறது கேபிட்டல் லெட்டர்ஸ். இது நான் நான் டைரெக்டாக கர்சிவ்லேயே நான் சொல்லிக் கொடுக்கலாம். பட் நார்மலாகவே ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் எழுதி பழகிக்கணும். ஸோ 4 ரூலில் தான் நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது 4 ரூல் தான் பெட்டர் ஆப்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 4 ரூலில் நீங்கள் எப்போது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பெட்டராக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் ஆகுதோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் ரூலில் ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ டபுள் ரூலில் அதுக்கப்புறம் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக சிங்கிள் ரூல் நீங்கள் ஒயிட் நோட்ஸ்லலாம் எழுதும்போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே பழகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். A B C D E F G H. ஸோ நீங்கள் எழுதும்போதே கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக எழுதுங்க. ஸோ எழுதும்போது நீங்கள் ஸ்லாண்ட்டாக எழுதினாலே உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக வரும். நீங்கள் எழுதும்போதே ஸ்லாண்ட்டாக இருந்தீங்கன்னா பாருங்கள் இப்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஸ்லாண்ட்டாக எழுதும்போதே உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே பழகிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கே பழகும்போதே நீங்கள் ஸ்லாண்ட்டாக தான் பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் ஈஸியாக அழகாக வரும். ஓகேங்களா? ஸோ நான் எழுதுறது பெனில் எழுதிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பென்சிலே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பெனில் வச்சு நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பென்சில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பென்சிலோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் அந்த லெட் பென்சில்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதிலலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ எழுதும்போதே நீங்கள் நார்மல் பென்சில், இந்த நட்ராஜ் பென்சில், கேம்லின் பென்சில், இந்த மாதிரி பென்சில்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை அழகாக ஷார்ப் பண்ணி அதுலேயே எழுதுங்க. ரொம்ப டார்க்காக எழுதுகிற பென்சில்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக தெரியும். பென்சில் எழுத உங்களுக்கு டார்க்காக தெரியும். ஸோ பென்சிலை ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். பென்சில் சூஸ் பண்ணி பென்சிலே எழுதுங்க. ஓகேங்களா? I J K L M N O P Q R S T U V. ஸோ இது பார்த்தீங்களா ரொம்ப ஸ்லாண்ட்டாக இது எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா ஹேண்ட் ரைட்டிங். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் நீங்கள் இவ்வளோ பெருசு என்னடா 4 லெட்டரில் பெருசாக எழுதுருமே, அந்த பெருசாக இது நமக்கு பெரியவங்க சில டைம் இந்த ஏஜ்லலாம் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கிறது நம்ம எந்த ஏஜ்லேயும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் அழகாக நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ W
X, Y, Z. ஓகே, ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ ஏபிசிடி கேபிட்டல் லெட்டர்ஸுங்க அது. ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் நான் எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதிலாம், இப்படிலாம் பழகிறது தான், இப்படியே எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஏ இங்கே எழுதிட்டு நீங்கள் அதுக்கு கீழே அப்படியே ஏ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம், பி அப்படியே ஒரு லைனில் வரோம். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரோ வைஸாக கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரலாம். ஸோ டே பை டே ஒரு 4 to 5 days அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா டெவலப் ஆகுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் பார்க்கலாங்களா. ஸோ ஸ்மால் ஏ, small b, small c, small d, small e, small f, small g, small h, small I, small j, small k, small l, small m, small n, small o, small p, small q, small r, small s, small t, small u, small v, small w, small x, small y, small z. ஓகே, ஸோ இதுதாங்க ஸ்மால் லெட்டர்ஸு. ஸோ இது வந்து கர்சிவ் கிடையாது, இது நார்மல் லெட்டர்ஸ் தான். ஸோ கர்சிவ்லேயும் இப்படி தான் இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் நம்ம கர்சிவில் டெவலப் பண்ணலாம். ஸோ இது நார்மல் லெட்டர்ஸாகவே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர்ஸு. ஸோ பார்த்தீங்க இல்லையா, ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸோ இப்படி வரும் கேபிட்டல் லெட்டர்ஸ், அண்ட் இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோக்கு நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வருங்க. ஸோ இன்றைக்கி கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கர்சிவில் கேபிட்டல் லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸும் எப்படி எழுதணும் அப்படின்றது நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.